வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகரிஷி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை, வேலூர். இந்த மையத்தில் நான் தலைமை பயிற்சியாளராகவும் தலைமை மருத்துவராகவும் இயங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த அறக்கட்டளையோட நோக்கம் அடுத்த சமுதாயம் நினைக்கும்படி வாழ். அதாவது மனித சமுதாயம் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு காரணங்களால், வேலை நிமித்தம் காரணமாக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வரோம். இன்றைக்கி நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் பிற்கால சமுதாயத்தை நிறைவேற்க வல்லமை உள்ள சமுதாயத்தாக உருவாக்கும். அந்த வகையில் நம்மளை நினச்சி நம்முடைய காரணம், உதாரணமாக முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை பின்பற்றினா என்ன நன்மைகள் விளைகள்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மிக நேர்த்தியான உடல் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணுன்றதுக்காக நாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இந்த அறக்கட்டளை நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, முத்திரை சார்ந்த விஷயங்கள் நம்ம சொல்லி, முத்திரை தியானத்திற்கு மட்டுமல்லாமல் பூஜை காலங்களை மட்டும் பயன்படுத்தாமல் நோய் தீர்க்கிறதுக்கும் அதில் வல்லமை இருக்குன்ற விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த மைய அறக்கட்டளை செயல்பட்டுருக்கு. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முத்திரை என்ன முத்திரைன்னு பார்த்தேன், மச்ச முத்திரை. மச்சம்னா மீன். ஒரு அருமையான ஒரு வாசகம். தண்ணீரிலே மீன் எடுத்தால் கண்ணீரைத்தான் யார் அறிவார். மிக அற்புதமான ஒரு கவிதை வரி. இதனுடைய சாராம்சம் தண்ணியில் மீன் அழுதுட்டுருக்கு, ஆனால் அந்த மீனோட கண்ணீரை நாம் பார்ப்போம்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். நமக்கு தெரியும், ஏன்னா அது தண்ணியிலே இருக்குது. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய கண்ணீரை நாம் வந்து பார்க்க முடியாது, பார்க்க மாட்டோன்றது அதனுடைய கவிதையுடைய மேலோட்டமான ஒரு பொருள். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ளார நாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்ட விஷயம், நம்முடைய வேதனையும் நம்முடைய கஷ்டங்களையும் யார் வந்து தெரிஞ்சிக்க முடியும், யார் வந்து புரிஞ்சிக்க முடியும்? சொல்ல ஒன்றா துயரங்களையும் சொன்ன சங்கடங்களையும் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் துன்பப்பட்டு இருக்கோம். அந்த துன்பத்தை எப்படி வெளியேற்றுறது? பொதுவாக நோய் என்பது மனமுடைய மாற்றங்களாலையும் பாதிப்புகளாலையும் உருவாகுது. அந்த வகையில் நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த துயரங்களை, மற்றவங்களுக்கு சொல்ல முடியாத துயரங்களை நம்முடைய மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அதனால் நோய் நிலையில் பாதிச்சுட்ருக்கோம். மனம் பேதலிக்கும், சிந்தனை தடுமாற்றம் அடைந்து செயலாக்கம் குறைந்து நம்முடைய முன்னேற்றம் தடைபடும். ஆக அந்த மாதிரி சூழலில் நம்முடைய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் பிறருக்கு சொல்ல முடியாது அப்படின்னா, அந்த மாதிரி காலங்களில் இந்த மச்சமுத்திரை எப்படி செய்யணும்னு கேட்டால், இடதுகை புறங்கை மேலே வலதுகை இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேர் மச்சமுத்திரை. ரொம்ப மனசு கஷ்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சுண்டு கட்டை வரல லேசாக இப்படி இயக்குங்க, அசைங்க. அப்படி அசைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்குடைய இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சொல்ல ஒன்றா துயரங்கள் நம்மை விட்டு அகலும். பொதுவாக கவுன்சிலிங் சொல்லக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகளை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அது வல்லவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தடுக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். நோய் உருவாகிறதுக்கு உருவானதுக்கு காரணத்தை அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வெளியே கொண்டு வராமல், மனசுலேருந்து வெளியே கொண்டு வராமல் அந்த நோயை தீர்க்கவே முடியாதுன்ற சங்கதியை வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்முடைய மன சங்கடங்களை, வெளியே சொல்ல முடியாத சங்கடங்களை, கஷ்டங்களை இந்த மச்சை முத்திரை செய்கிறதுனால, இந்த கட்டைகளில் அசைக்கிறதுனால நமக்குள்ளே உள்ள துயரங்கள் வெளியேறி நாம் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துவதற்கு இந்த மச்ச முத்திரை மிக அருமையான ஒரு முத்திரையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம்
நம்மக்கிட்ட ஒரு தேவையில்லாத சிந்தனை உள்ளே போயிடுச்சுன்னா நம்மளுடைய வயிற்றில் ஒரு விதமான பயம், அந்த பயம் அடுக்கடுக்காக வளர்ந்து 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 அந்த பயம் நம்மக்கிட்ட நிலையாகவே நின்று போயிடும். அப்போது நம்மளால் எந்த ஒரு செயலையும் சரியாக செய்ய முடியாது, தெளிவாக செய்ய முடியாது. செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போது அடுத்தவங்களோட உதவியை நம்ம நாடணும். இல்லை அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு தான் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். கடைசி காலம் வரைக்கும் நம்ம அடுத்தவங்களுடைய சொல்படி தான் நடந்தாகணும், எல்லாத்துக்கும் பயந்தாகணும். அம்மாதிரியான மனிதர்கள் இந்த மச்சமுத்திரையை கையில் அசைக்காமல் அப்படியே கட்டைவில் அசைக்காமல் இப்படியே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ளார இருக்கிற அந்த பயம் என்ற தன்மை விலகி தைரியமான, அதாவது அவங்களுடைய காரியங்களை அவங்களே முடிவெடுத்து செய்யக்கூடிய அருமையான ஒரு வல்லமை பொருந்திய மனதின் இயக்கத்தை கொடுக்கக்கூடிய முத்திரை இந்த மச்ச முத்திரை. அதுவும் பார்த்தீங்கன்னா உடல் சூடுனால் வரக்கூடிய அந்த மூலம் 8 வகையான மூலம் இருக்குது. அந்த எந்த மூலமாக இருந்தாலும் சங்கடம் தான். மலம் கடிக்க சொல்ல கிழிச்சிக்கிட்டு வர மாதிரி சிலருக்கு ரத்தமே கொட்டும். அந்த மாதிரி ரத்தம் கொட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிற மூலம், வெளி மூலம், உள் மூலம், எந்த வகையான மூலமாக இருந்தாலும் இந்த மச்ச முத்திரையை செய்ய சொல்ல அந்த மூலம் சரியாகும். அதே சமயம் ஒரு சிலருக்கு மூக்குலேருந்து ரத்தம் வடியும். அந்த மூக்குலேருந்து ரத்தம் வடியக்கூடிய நபர்களும் இந்த மச்ச முத்திரையை செஞ்சா அந்த நோயின் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக வெளியே வரலாம். இந்த இரு நோய்களும் பார்த்தீங்கன்னா அந்த நோய்களுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் உடல் சூடு. இந்த உடல் சூட்டில் இரு நோய்கள் விளையக்கூடிய காரணங்கள் சொல்கிறோம். பல விதமான காரணங்கள் இருந்தாலும், உணவில் குறைபாடு இருந்தாலும் இது வரும், மனதில் குறைபாடு இருந்தாலும் இந்த விதமான நோய்கள் வரும். ஆனால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லக்கூடியது உடல் சூடு. அப்போ இந்த உடல் சூடு தணிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி நோய்கள் நம்மகிட்ட அணுகாது. ஆக இந்த மச்சமுத்திரையுடைய மிக முக்கியமான பண்பு நம்முடைய உடல் சூட்டை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உடலை தக்க வச்சு தேவையில்லாத உடல் சூட்டை வெளியேற்றி நம் உடலை சமமாக இயங்கிறதுக்கு இந்த மச்ச முத்திரை மிக தெளிவான முத்திரை. தெளிவென்றால் அறிவு, அறிவென்றால் உயிர். அந்த உயிரின் இயக்கத்தை இந்த மச்ச முத்திரை ரொம்ப அற்புதமாக இயக்கிட்டு இருக்கும். அப்போ உடம்புடன் முழுதும் உயிருடைய இயக்கம் இருந்தால் அந்நாளை முழுக்க நாம் மிக சுறுசுறுப்பாக இயங்க முடியும். இம்முதிரையை 3 to 7 நிமிடம் வரைக்கும் நம்ம செய்ய மேற்சொன்ன அனைத்து விஷயங்களிலும் நாம் வெளியே வரலாம். குறிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு வியாதிக்கு இந்த மச்ச முத்திரை மிக சரியான முத்திரை. நுரையீரலில் தண்ணி தேங்கிருச்சு, அந்த நுரையீரலில் தேங்கிற தண்ணியை வெளியேற்றுறதுக்கு இந்த மச்ச முத்திரை மிக அற்புதமான முத்திரை. இப்போ நுரையீரலில் தண்ணி தேங்கிச்சுன்னா சுவாசத்தில் பிரச்சனை வரும், சுவாசத்தில் பிரச்சனை வந்தால் ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை வரும், ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை வந்தால் உடலில் சொல்ல ஒண்ணாத துயரங்கள், நோய்களெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மச்ச முத்திரை மிக அற்புதமான ஒரு முத்திரை. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பயம், தேவையில்லாத ஒரு கவலை, இந்த விஷயங்களால் மனசு வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை இது, இந்த இதுக்கு நம்ம செத்தே போகலாமே, இந்த மாதிரி தன்மையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு, பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கு, உருப்படி இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு, நம்ம செத்தே போயிடலாமன்ற எண்ணம் ஒரு தெய்வமாகின்ற நபர்களும் இந்த மச்ச முத்திரையை செய்ய அந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து விலகி அவங்க செவனே மற்ற காரியங்களை செஞ்சு உயர்நிலைக்கு அடையக்கூடியது இந்த மச்ச முத்திரை. அதே சமயத்தில் தற்கொலை எண்ணம் வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். தற்கொலை எண்ணம் வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த மச்ச முத்திரையை செய்தால் அவங்களுக்கு தற்கொலை எண்ணம் வரவே வராது. அதே சமயம் அந்த எண்ண தூண்டுதலுக்கான முதற் காரணத்தை அவங்களிருந்து விலகி வெளியே வந்து
மீண்டும் அவங்க சமுதாயத்தில் நல்ல பெருமையான விஷயங்களை செஞ்சு சாதிக்கக்கூடிய மிக அற்புதமான முத்திரை இந்த மச்ச முத்திரை. பொதுவாக நமக்கு எல்லா காரணங்களும் பயம் வரும், காரணமே இல்லாத பயம் வரும். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மாதத்தில் 2 நாட்கள் காரணம் இல்லாமல் பயம் அவன்கிட்ட வந்தே சேரணும். எது வச்சுன்னா பயமான வந்து சேரணும். அதாவது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஒளி கட்டைகளை ஒளி தன்மையிலேருந்து அவனுக்கு ஒரு சில மாதத்துக்கு நமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவனத்துக்கும் மாதத்துக்கு 2 நாள். அந்த நாய்கள் பார்த்திங்கன்னா அந்த அன்றைய காலங்களில் எந்த உணவும் எடுத்துக்காது. அதே போல் மனிதனும் மாதத்துக்கு 2 முறை அந்த தேவையற்ற பயம், காரணமே இல்லாத பயம் உருவாகும். அந்த பயத்தை வெளியே போக்குறதுக்கு இந்த மச்ச முத்திரை, அதே சமயம் எந்த பயமாக இருந்தாலும் சரி இந்த மச்ச முத்திரையை செஞ்சு அந்த பயத்தை விலகி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆக இந்த மச்ச முத்திரை தன்னுடைய சுய சோகத்தை வெளியேற்றுவதற்கும் தன்னுடைய தேவையற்ற பயங்களையும் பிறரால் ஏற்படுத்தக்கூடிய பயங்களையும் விலக்கி நோயில்லாத வாழ்க்கை நடத்துறதுக்கு இந்த மச்ச முத்திரையானது பெரிதும் உதவிகரமாக மனித சமுதாயத்துக்கு இருந்து கொண்டு வருகிறது. ஆக நாமளும் இந்த முத்திரையை செஞ்சு வாழ்க்கையில் பயனடைஞ்சு நம்மை சார்ந்த சமுதாயத்துக்கும் சிறார்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து அவங்களும் வாழ்க்கையில் உயர்ந்த பெரிய மனிதர்களாக ஆக வேண்டும் அப்படின்றது வகையில் அவங்களுக்கு உணர்த்தி இதை செய்ய வைப்போம். இது பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.